ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2009 ரிலீஸ் ஆன ஒயிட் அவுட்ன்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். நம்மளும் இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல கொலை நடந்து அதோட விசாரணை போறத பார்த்திருப்போம். ஆனா நம்ம பார்த்த கொலையெல்லாம் மக்கள் நடமாட்டா இருக்க அவங்க வாழற இடத்துக்கு பக்கத்திலேயே தான் நடந்திருக்கும். அது வீடா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், எந்த இடமா வேணா இருக்கட்டும். ஆனா இந்த படத்துல எங்க கொலை நடக்குதுன்னு பாருங்க. மக்கள் நடமாட்டமே இல்லாத, மக்கள் வாழறதுக்கான எந்த சிறப்பம்சமும் இல்லாத அண்டார்டிகான்ற ஒரு கண்டம் இருக்கு இல்லீங்களா, அங்க தாங்க கொலை நடக்குது. இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு லேடி போலீஸ் வரா. அதுவும் அவளுக்கு அதிகமாலாம் டைம் இல்ல, 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள அண்டார்டிகால ஏற்பட போற இயற்கை சீற்றத்தினால அடுத்த 6 மாசம் இங்க யாருமே இருக்க முடியாது. நார்மல் இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்றதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடும். இதுல யாருமே இல்லாத இடத்துல அதுவும் 3 நாள்ல லேடி போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னத்தை கண்டுபிடிச்சான்றதுதான் படத்தோட கதை. வாங்கலாம் அந்த பனி கண்ட படவா யாரு படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா 1957 அண்டார்டிகா கண்டத்துக்கு மேல ரஷ்யன் விமானம் ஒண்ணு பறந்துட்டு இருக்கு. பிளைட்ல பயணம் பண்றது 5 ரஷ்யன் சோல்ஜர்ஸ், பைலட், கோ பைலட், அப்புறம் பேசஞ்சரா பயணம் பண்ற 3 வீரர்கள். இதுல கோ பைலட் என்ன பண்றான், பிளைட் ஒரு கட்டத்துக்கு போனதும் அவனோட சீட்டை விட்டு எழுந்திருச்சு பின்னால இருக்க 3 வீரர்கள் கிட்ட வர அந்த இடத்துல பூட்டு போட்ட பெட்டி ஒண்ணு இருக்கு. அந்த பெட்டி மேலதான் கோ பைலட்டோட கண்ணும் இருக்கு. சோ அந்த பெட்டியில இருக்க ஏதோ ஒரு பொருள் இவனுக்கு வேணும் போல. அதுக்காக யாரும் எதிர்பார்க்காத டைம்ல தப்புன்னு கண் எடுத்தவன் பட்டு பட்டுன்னு எதிரில இருக்க 3 பேரையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு பிளைட்டை ஓட்டிட்டு இருக்க பைலட்டும் உடந்த. ஆக அந்த 2 பேரு இந்த 3 பேர்னு மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிட்டதுல 5 பேருமே அவுட். அதோட இவங்க போயிட்டு இருக்க பிளைட்டும் கிராஷ் ஆகி கீழே பனிக்குள்ள சொருவிக்குது. இங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா அண்டார்டிகால யூஎஸ் நாட்டோட சார்பா ரிசர்ச் கேம்ப் ஒன்னு ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த கேம்ப் மாதிரியே அண்டார்டிகால இன்னும் சில இடத்துலயும் சில பல கேம்ப்ஸ் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்க போகணும்னா அதுக்கு போக்குவரத்து கஷ்டமா இருக்கும்ல. சோ இவங்களோட போக்குவரத்துக்காகவே இவங்களுக்குன்னு பிளைட்ஸையும் வச்சிருக்காங்க. அதை ஓட்டுறதுக்கு பைலட்ஸும் இருக்காங்க. இப்படி இந்த இடத்துல பைலட்ஸ், ரிசர்ச் பண்றவங்க, டெக்னீஷியன் டீம், புதுசா வரவங்கன்னு நிறைய பேர் இருக்கிறதுனால இங்க சட்ட ஒழுங்குன்ற ஒண்ணு இருந்தாதானே எல்லாம் கரெக்டா ரன் ஆகும். அப்படி சட்ட ஒழுங்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு லேடி போலீஸ் ஆபீசரும் இருக்கா. அவ தாங்க படத்தோட ஹீரோயின். கடந்த 2 வருஷமா ஹீரோயின் இந்த கேம்ப்ல தான் இருக்கா. இன்னும் 3 நாள்ல அண்டார்டிகால பனி சீசன் வரப்போகுது. நம்ம ஊர்ல அடிக்கிற பனியவே நம்மளால தாங்க முடியல. அது ஆல்ரெடி பனி சூழ்ந்த கண்டம். அங்க பனிக்காலம் வந்து பனி புயல்ல அடிக்க ஆரம்பிச்சுட்டா யாராலையும் சர்வே பண்ண முடியாது. சோ இங்க இருக்க எல்லாரும் இன்னும் 3 நாள்ல மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. அது சம்பந்தப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் கேம்ப்ல ஓடிட்டு இருக்க அப்ப ஹீரோயினோட ரூமுக்கு இந்த கேம்போட டாக்டர் வராரு. ஹீரோயினும் டாக்டரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். ஹீரோயினுக்கு இவ வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை போல, அது என்னன்னா நமக்கு தெரியல. இந்த இடத்தை விட்டு கிளம்பி நாட்டுக்கு போனதும் ஹீரோயின் வேலையை ரிசைன் பண்ணிடலாம்னு இருக்கா. இத பத்தி ஹீரோயின் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த கேம்போட ரிசர்ச் டீம் ஹெட் ஹீரோவை கூப்பிட்டு அமிச்சதா ஒருத்தன் வந்து தகவல் சொல்ல, ஹீரோயின் அவரை பார்க்க வந்துட்டு இருக்க வழியில கேம்ப்ல பைலட்டா இருக்க ஒருத்தவன் சும்மா ஹீரோயினை கலாய்க்கிறான். ஹீரோயின் அவனை சமாளிச்சுக்கிட்டே கேம்ப் ஹெட் கிட்ட வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சா அங்க இருந்து தாங்க படத்தோட கதையே ஆரம்பிக்குது. இந்த கேம்பை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி அங்கெல்லாம் கேம்ப் ஆளுங்க போகவும் மாட்டாங்க, பொதுமக்கள் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படிப்பட்ட இடத்துக்கு மேல பிளைட் ஓடிட்டு போன ஒரு பைலட் கீழே டெட் பாடி ஒன்ன பார்த்ததா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். என்னடா இது புது கதையா இருக்குன்னு இத கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஹீரோயின் டாக்டரை கூடவே கூட்டிக்கிட்டு எந்த பைலட் டெட் பாடியை பார்த்தானோ அவனோட பிளைட்லயே ஸ்பாட்டுக்கு போறாங்க. குய்யால அங்க பைலட் சொன்ன மாதிரியே குப்பரை படுத்த நிலைமையில ஒரு டெட் பாடியும் இருக்கு. சம்பந்தமே இல்லாம இது எப்படிடா இங்க வந்துச்சுன்னு ஹீரோயின் யோசிச்சா, ஒருவேளை இவன் மலை ஏறப்போ தவறி கீழே விழுந்து இறந்துருப்பானோ அப்படின்னு பக்கத்துல இருந்த டாக்டர் ஒரு ஐடியாவை கொடுக்கறாரு. யோ, நல்லா அண்டார்டிகா அல்கஹான் மாதிரி இருந்துகிட்டு என்னையா யோசிக்கிற நீ? மலை ஏறணும்னு இவன் முடிவு எடுத்திருந்தானா சேஃப்டி ரோப்பை கட்டிட்டு தானே ஏறி இருப்பான். தவறி விழுந்தாலும் இவனோட இடுப்புல சேஃப்டி ரோப் இருக்கணும்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. சோ இவன் தவறி விழுந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு குப்புற கடந்த பாடிய முன்பக்கமா திருப்புறா. பாடியில பாதி மூஞ்ச காணோம். அத பார்த்ததும் திடீர்னு ஹீரோயினுக்கு இவளோட பாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு பக்கம் ஹீரோயின் தலையில அடிபட்டு கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு எதிரில வேற எவனோ ஒருத்தவன் நிக்கிறான். ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்கலையே, எதிரில நிக்கிறவன சாகடிச்சா போதும்னு பொட்டு 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 பொட்டுன்னு அவனை ஷூட் பண்ண குண்டடி வாங்கினவனும் பில்டிங் கண்ணாடி உடைச்சுக்கிட்டு இப்ப ஹீரோயின் பிரசன்ட்ல பாத்துட்டு இருக்க பாடி எப்படி குப்பரை கவுந்து கிடந்துச்சோ அதே மாதிரி பிளாஷ்பேக்ல பில்டிங் கண்ணாடி உடைச்சுக்கிட்டு கீழே விழுந்தவனும் குப்பரை படுத்த பொசிஷன்லயே தரையில போய் இடிச்சு தலை செதறி இறந்து போயிருக்கான். அதை தவிர பிளாஷ்பேக்ல வேற எந்த டீடைலையும் காட்டல. அப்படியே பிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்க பாடியில ஐடி கார்டு ஒண்ணு இருக்கு. அதுல ஆண்டனின்ற பேரும் எழுதிருக்கு. பேரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது ஆண்டனி யாருன்றது ஹீரோயினுக்கும் சரி டாக்டருக்கும் சரி 2 பேருக்குமே நல்லா தெரியும். போன வருஷம் ஆண்டனி இவங்களோட கேம்ப்லயே தான் இருந்திருக்கான். இவன் ஒரு ஜியாலஜிஸ்ட், அதாவது புவியியல் ஆராய்ச்சியாளர். போன வருஷம் இவங்க கேம்ப்ல இருந்தவன் அப்புறம் வேற கேம்புக்கு மாறிட்டான். இவன் எப்படி இங்க வந்தான்னு தான் தெரியல. இந்த யோசனையோடயே இவங்க இன்னும் 3 நாள்ல இங்க இருந்து கிளம்ப போறாங்கல்ல, அதனால இவங்களோட கேம்ப்ல வேலை செய்யற எல்லாரும் கும்பலா கூடி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு நடுவுல கூட்டத்தை பொழந்துகிட்டு ஹீரோயின் டாக்டர் 2 பேரும்
மூஞ்சி செதஞ்ச ஆண்டனியோட பாடிய ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளி எடுத்துட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்குள்ள போறாங்க. பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட். ஆண்டனியோட கால்ல அடிபட்டு கொஞ்சம் டீப்பா கிழிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல யாரோ அவனுக்கு தையில போட்டிருக்காங்க. நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அண்டார்டிகால இந்த ஒரு கேம்ப் மட்டும் இல்லாம இன்னும் சில பல கேம்ப்ஸும் இருக்குன்னு. அங்க இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக செப்பரேட்டா அங்கேயும் சில டாக்டர்ஸ் இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தவங்க தான் இவனுக்கு தையில போட்டிருக்கணும். அதுவும் பட்டிருக்க காயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ காயம் பட்டு 1 இல்ல 2 நாள் தான் ஆயிருக்கணும். இதாச்சா? ரெண்டாவது ஆண்டனியோட நெஞ்சிலையும் ஒரு காயம் இருக்கு. காயத்தோட அளவு வச்சு மேபி இது பனியை வெட்டுற கோடாரினால ஏற்பட்ட காயமா இருக்கலாம்னு டாக்டர் சொல்ல, கோடாரியால வெட்டிருக்காங்கன்றப்பவே நடந்திருக்கிறது ஆக்சிடென்ட் இல்ல, கொலைன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அந்த காயமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இன்னமும் பிளட் வடிஞ்சிட்டு இருக்கு. சோ ஆண்டனிய 1 இல்ல 2 நாளைக்கு முன்னால தான் கொலை பண்ணி அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல ஹீரோயின் வேலையை ரிசைன் பண்ணலாம்னு இருக்கா. இந்த டைம்ல இப்படி ஒரு கொலை நடந்து போச்சு. இப்ப நடந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்றதா இல்ல யம ஊட்டி அழவோ பாய போட்டு அழவோன்னு சும்மா நாச்சுக்கு வேடிக்கை பார்க்கறதான்னு தெரியாம ஹீரோயின் திணறிட்டு இருக்கா. அந்த பக்கம் இதை புரிஞ்சுக்கிட்ட டாக்டரோ, நீ ஏமா இவ்வளவு யோசிக்கிற? நம்ம கேம்ப் ரூல்ஸ் படி இங்க கொலை ஏதாவது நடந்துட்டா FBI இன்ஃபார்ம் பண்ணணும், அதானே? நீ அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ, அவங்க வந்து பாத்துக்க போறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, திரும்ப திரும்ப ஹீரோயினுக்கு இவ பாஸ்ட்ல நடந்த அந்த சம்பவமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த தடவை காட்டுற பிளாஷ்பேக்ல போன தடவையை விட கொஞ்சம் கிளாரிட்டியான சில இன்ஃபர்மேஷனை கொடுக்கறாங்க. ஹீரோயின் அமெரிக்கால போலீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ இவளும் இவளோட பார்ட்னரும் சேர்ந்து ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அவனை ஒரு ஹோட்டல் ரூம்ல ஹேண்ட்கஃபால கட்டி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 நாள் இவனை போராடி பிடிச்சிருக்காங்க. சோ பார்ட்னர் ஹீரோயின் 2 பேருக்குமே பயங்கர டயர்டு. அதனால அவன் ஹேண்ட்கஃப்ல லாக் பண்ணதும் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கோம், கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லனா இப்படி நீ இங்கே படுத்து ரெஸ்ட் எடுமா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன்னு ஹீரோயின் ரூம்ல தனியா விட்டுட்டு பார்ட்னர் ரூம் விட்டு வெளியே வராரு. அகைன் அதோட பிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோயின் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிடலாம்னு முடிவு எடுத்துறா. இப்ப இறந்து போனார் இல்லையா ஆண்டனி, அவரோட டீம்ல அவர் இல்லாம இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தவன் பேரு மைக்கேல், இன்னொருத்தவன் பேரு ஜானி. இவங்களுமே எங்க போனாங்கன்னு தெரியல. இந்த கேம்ப்ல இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் தான் யார் யாரு எந்தெந்த கேம்ப்ல என்னென்ன வேலை செய்யணும்ன்றத அசைன் பண்ணுவாங்க. சோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போன ஹீரோயின் ஏன் இந்த 3 பேரை மட்டும் காணோம், இவங்கள்ட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே வரலையே, இவங்களோட கேம்ப் எங்கதான் இருக்குன்றத விசாரிக்க இவங்க 3 பேருமே இந்த அண்டார்டிகா கண்டத்துல விண்கற்கள் எங்கேயாவது விழுந்திருக்கான்னு தேடுற ப்ராசஸ்ல இருந்தாங்க. அவங்களோட கேம்ப் இந்த இடத்துல தான் இருக்குன்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்கவன் ஒரு லொகேஷனை காட்டினதும் பாடி கிடைச்ச இடத்துக்கும் அந்த கேம்புக்கும் சம்பந்தமே இல்ல, அது வட துருவத்துல இருக்குன்னா இது தென் துருவத்துல இருக்கு, எப்படி கனெக்ஷனே இல்லாம கேம்ப் இருக்க இடத்துல இருந்து இவன் இவ்வளவு தூரம் தள்ளி பணமா கிடந்தான் அப்படின்னு ஹீரோயின் டிபார்ட்மெண்ட் ஆளுகிட்டே கேட்டா, அப்பதான் இவன் ஒரு குண்டத்துக்கு போடுறான். ஏங்க ஏங்க எனக்கு நீங்க ஆண்டனின்ற பேரை சொன்னது தாங்க ஒரு மேட்டர் ஞாபகம் வருது. இந்த 3 பேருமே இருந்த கேம்போட பேரு டெல்டா 11. 2 நாளைக்கு முன்னால அந்த கேம்ப்ல இருந்து கால் பண்ண யாரோ ஒருத்தவங்க எங்க கேம்ப்ல ஆண்டனியே காணோம், அவங்க வந்தானான்னு விசாரிச்சாங்க. ஆனா அந்த டைம்ல அது எனக்கு பெரிய விஷயமா இல்லன்றதுனால அப்படியே விட்டுட்டேன் இப்படின்னு இவன் அசால்ட்டா பதில் சொல்லவே, ஏண்டா மில்கி வே மீன் குஞ்சு எனக்குன்னே வந்து சேருவீங்களாடா, இதை அப்பவே ரிப்போர்ட் பண்ணிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லல்ல, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு ஹீரோயின் அவனை திட்டிக்கிட்டே போடுறா அந்த கேம்புக்கு வாக்கி டாக்கி மூலியமா போன அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, வாக்கி டாக்கில அந்த கேம்போட ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி அதை வச்சு கேம்பை கான்டாக்ட் பண்ணா யாருமே கால் அட்டன் பண்ணல. பட் அந்த கேம்ப்ல இருந்து டெலிபோன் மூலியமா இந்த கேம்புக்கு ஒரு கால் வர, கால் அட்டன் பண்ணா அந்த பக்கம் பேசுறது ஆண்டனியோட டீம்ல மைக்கேல் ஜானின்னு இன்னும் 2 பேர் இருந்தாங்கல்ல, அதுல மைக்கேல் தான் பேசுறான். பேசுற அவனோட குரல்ல ஒரே பதட்டம், என்னன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். இதெல்லாம் போன்ல சொல்ற விஷயம் இல்லங்க, நீங்க உடனே என்னோட கேம்புக்கு கிளம்பி வாங்க, நம்ம எல்லாத்தையும் நேர்ல பேசிக்கலாம்னு அவன் சொல்லவே, இதுக்கு முன்னால பாடி இருக்க இடத்துக்கு ஹீரோயின் ஒரு பைலட் கூட்டிட்டு போனான்ல, இந்த தடவையும் ஹீரோயின் அவனை கூட்டிக்கிட்டே டெல்டா 11 கேம்ப் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. ஹீரோயின் நேரமா என்னன்னு தெரியல, இப்போன்னு பார்த்து அந்த இடத்துல பனி புயல் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. அதோட இந்த கேம்ப்ல 5-6 பில்டிங் இருக்கு. ஹீரோயின் 5 பில்டிங் கிட்ட மைக்கேல் எங்கேயாவது இருக்கானான்னு தேடிட்டா. 5 பில்டிங்லயுமே அவனை ஆளை காணோம், மீதி இருக்கிறது ஒரே ஒரு பில்டிங் மட்டும் தான். சோ பைலட்ட வேற ஒரு பில்டிங்ல இருக்க சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கடைசி பில்டிங்க்கு வந்துட்டு இருக்கா. வெளியே பனி புயல் அடிக்கிறதுனால சாதாரணமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்தெல்லாம் வர முடியாது. பனி உடம்புல படாத மாதிரி உடம்பு முழுக்க கவர் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வரைக்கும் நடுவுல அங்கங்க கம்பியை நட்டு அந்த கம்பியில கயிறை கட்டி வச்சிருப்பாங்க. நம்ம இடுப்புல கட்டி இருக்க சேஃப்டி ரோப்போட கிளாம்ப அந்த கயிறுல கனெக்ட் பண்ணிட்டு கயிறை புடிச்சே தான் இங்க இருந்து அங்க நடந்து போகணும். கிட்டத்தட்ட கார்ல சேஃப்டி பெல்ட் மாற்றோம்ல அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பனி புயலால நம்ம எங்கேயும் பறக்காம ஒரே இடத்துல இருப்போம். இப்ப நான் சொன்னதெல்லாம் முடிச்சிட்டு ஹீரோயின் அந்த கடைசி பில்டிங்க்கு போறா. அங்க தாங்க ஒரு வெறியான ட்விஸ்ட். உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும், உடனே இங்க கிளம்பி வாங்கன்னு எந்த மைக்கேல் சொன்னானோ அவன் அங்க சாக கடக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இவன் கழுத்து அறுத்து யாரோ இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சோ இவன் உயிருக்காக போராடிட்டு இருக்க அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போதே மைக்கேலை கொலை பண்ண அதே கில்லர் கையில கோடாரியோட ஹீரோயினையும் போட்டு தள்ள வந்துடுறான். வந்தவனோட மூஞ்சி சுத்தமா தெரியல. பனி பாதிக்காம இவங்க போடுவாங்கல்ல உடம்பு முழுக்க கவர் பண்ற ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் தான் பயபுல்ல போட்டிருக்கு. அவன் அட்டாக் பண்ணதுல ஹீரோயின் கையில இருந்த கன்னு வேற கீழே விழுந்து போச்சு. சோ உயிரை
காப்பாத்திக்கிறதுக்காக குடுன்னு இந்த பில்டிங்கை விட்டு ஹீரோயின் வெளியே ஓடி வர அவனுமே பின்னால வந்துடுறான். சாதாரணமா ஓடுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேயாவது ஓடி தப்பிச்சிடலான்னு வைங்களேன். வெளியே அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? கயிறுல சேஃப்டி ரோப்பை மாட்டி கயிறை பிடிச்சிட்டு தானே போய் ஆகணும். நடுவுல வேற அங்கங்க கம்பி இருக்கு. சோ ஒரு கம்பியை தாண்டறப்பவும் சேஃப்டி ரோப்போட கிளாம்ப் அவுத்து கம்பிக்கு அந்த பக்கம் இருக்க கயிறுல கிளாம்பா மாட்டி ஆகணும். இதேதான் கில்லருக்கும். ஹீரோயின் அப்படி தப்பிச்சு ஓட கில்லரும் துரத்துக்கிட்டே வர நடுவுல காத்து ஓவரா அடிச்சு ஹீரோயின் ஸ்லிப் ஆனதுனால ஹீரோயினோட கையில போட்டிருந்த கிளவுஸ் வேற அவுத்துக்குது. ஆளை உரைய வைக்கிற பணியில ராவா ஹீரோயினோட கைப்படுது. அதையும் மீறி எழுந்திருச்சு ஒரு பில்டிங்கோட டோர் கிட்ட போன ஹீரோயின் அந்த இரும்பு டோரை வெறும் கையாலேயே திறக்க ஹீரோயினோட கை பசா மாதிரி இரும்பு டோர்ல ஒட்டிக்குது. வலிய தாங்கிக்கிட்டே கையெடுத்த ஹீரோயின் எப்படியோ கில்லர் இவளை நெருங்கறதுக்கு முன்னால பில்டிங்கோட டோரை திறந்து திரும்ப கில்லர் உள்ள வராத மாதிரி டோரை மூடிடுறா. அதோட ஹீரோயின் மயக்கமாக மறுபடியும் ஹீரோயினோட கடந்த கால பிளாஷ்பேக்கை ஓட்டி காட்டுறாங்க. இதுக்கு முன்னால நம்ம பார்த்த பிளாஷ்பேக்ல அக்யூஸ்ட ஹேண்ட்கப்ல லாக் பண்ணிட்டு வெளியே ஒரு வேலை இருக்குன்னு பார்ட்னர் கிளம்பி போயிட்டாருல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா ஹீரோயின் ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக பாத்ரூமுக்கு போயிருக்கா. அப்ப ஹேண்ட்கப்ல லாக் ஆயிருந்த அக்யூஸ்ட் எப்படி ரிலீஸ் ஆனான்னு தெரியல. அவன் ஹீரோயின் இருக்க பாத்ரூமுக்குள்ள வந்து ஹீரோயினை அடிச்சு சேதப்படுத்திருக்கான். அதனாலதான் ஹீரோயின் தலையில அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. இதை ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போது பிரசன்ட்ல மயக்கமா இருந்த ஹீரோயின் துடிக்கிறா. என்னாச்சு ஏதாச்சுன்னு பைலட் ஹீரோயினை பார்க்கலாம்னு வந்தா பிளாஷ்பேக்ல நடந்த பாதிப்பால இப்ப என்ன நடக்குதுன்னே புரியாம ஹீரோயின் பைலட்டோட கழுத்தையே பிடிக்கிறா. எம்மா எம்மா எம்மா, உன்னை காப்பாத்த வந்தவமா நானு, நீ என்னையே காவ கொடுத்துருவ போலியே, செத்த எழுஞ்சிருமான்னு ஹீரோயின் எழுப்பி விட்டதும் ஹீரோயின் நிதானத்துக்கு வந்துடுறா. அடுத்து ஹீரோயின் பைலட் ரெண்டு பேருமா சேர்ந்து மறுபடியும் மைக்கேலோட பாடி இருக்க இடத்துக்கு போறாங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். ஹீரோயினும் பைலட்டும் ரூமுக்குள்ள போறப்போ இருட்டுக்குள்ள எவனோ ஒருத்தவன் நின்னுட்டு இருக்கான். டேய் இருட்டுல இடிய மீன், யாரா நீ? தனியா இருட்டுல என்னடா பண்ணிட்டு இருக்க? முதல்ல நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு ஹீரோயின் அவனை பார்த்ததும் கேள்வி மேல கேள்வியா கேட்க புதுசா ஒருத்தன் வந்திருக்கான்றதுனால நம்ம அவனோட பேரை ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுப்போம். ஸ்ட்ரேஞ்சர் தன்னை யுனைடெட் நேஷனோட சீக்ரெட் சர்வீஸ்ல இருந்து வந்ததா அறிமுகப்படுத்திக்கிறான். ஆனா ஹீரோயின் அதை நம்பல. அட சத்தியமாமா, ஆண்டனியோட கொலை நடந்தது நீங்க FBI ஆளுங்கள்ட்ட சொன்னீங்கல்ல. FBI தான் எங்க கிட்ட அந்த மேட்டரை சொல்லிச்சு. ஆள் நடமாட்டமே இல்லாத அண்டார்டிகால நம்ம கேம்ப போட்டிருக்கோம். நம்ம கேம்ப் போட்டிருக்க இடத்துல ஒரு கொலை நடந்துருச்சுன்னா அது நம்ம நாட்டுக்கே அவமானம் இல்ல. சோ என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சுட்டு வர சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க. நான் உன்னை பாக்குறதுக்கு உன்னோட கேம்புக்கு போனா நீ இங்க வந்ததா சொன்னாங்க. உன்னை பாக்குறதுக்காக வேற பிளைட்ட பிடிச்சு வந்தேன். வந்து பார்த்தா நீ மயக்கமா இருந்த. சரி நீ மயக்கம் தெளிகிற வரைக்கும் வேற ஏதாவது பாப்போமே அப்படின்னு நான் வந்த பிளைட் அனுப்பிட்டு இங்க ஒரு பாடி இருக்கேன்னு இங்க நமக்கு தேவையானது ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு அவன் என்னென்னமோ கதை சொல்றான். இதை ஹீரோயினுக்கு நம்பர்தா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் ஸ்ட்ரேஞ்சர் இவ்வளவு சொல்றானேன்னு ஒருவித சந்தேக கண்ணோடியே அவனை கூட வச்சுக்கிட்டு அடுத்து ஹீரோயின், ஸ்ட்ரேஞ்சர், பைலட் மூணு பேரும் ஆண்டனியோட ரிசர்ச் டீம் இந்த கேம்ப்ல மட்டும் இல்லாம விண்கற்களை தேடி வேற ஒரு இடத்துலயும் கேம்ப் போட்டிருக்காங்க. அங்க பிளைட் ஏறி போறாங்க. அந்த கேம்ப்ல நாங்க இது வரைக்கும் இந்த லொகேஷன்ல தேடிட்டோம், அங்க எதுவுமே கிடைக்கலன்னு நோட்டீஸ் போர்ட்ல இருந்து சில லொகேஷனுக்கு மேல இன்ட் மார்க்க போட்டிருக்காங்க. ஒரே ஒரு லொகேஷனுக்கு மேல மட்டும் இன்ட் மார்க் இல்ல. ஒருவேளை அங்க இவங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்குமோன்ற சந்தேகத்துல இந்த கேம்ப்லயே பனியில டிராவல் பண்ற மாதிரி ஒரு வேன் இருக்கு. வேன் எடுத்துக்கிட்டு மூணு பேரும் அந்த லொகேஷனுக்கு போய் வேனை விட்டு ஹீரோயின் இறங்கின கொஞ்ச நேரம் தான் திடீர்னு அங்க ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறா. ஹீரோயின் கீழே விழுந்திருக்க பள்ளத்துல கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரே ரத்தமா இருக்கு. இவ விழுந்துட்டான்னதும் பதறி போன மேல இருந்த ரெண்டு பேரு அவங்களும் ஹீரோயினுக்கு பின்னாலேயே கீழே இறங்கி வர இந்த பள்ளத்துல தாங்க 1957 அண்டார்டிகாக்கு மேல டிராவல் ஆயிட்டு இருந்த ரஷ்யன் பிளேன் கிராஷ் ஆகி கீழே விழுந்துச்சுல்ல, அந்த பிளேன் இருக்கு. ஹீரோயின் உட்பட மூணு பேரும் பிளேனுக்குள்ள போறாங்க. பிளேன்ல கிடக்குற 5 டெட் பாடி, அப்புறம் பிளேன்ல அங்கங்க இருக்க புல்லட் ஹோல்னு இதை வச்சு பிளேன்ல இதுதான் நடந்திருக்கும்ன்றத எக்ஸாக்டா ஹீரோயின் கணிக்கிறா. அப்படியே நமக்கும் ஓப்பனிங்ல நடந்த அதே சம்பவத்தை மறுபடியும் ஓட்டி காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து ஸ்ட்ரேஞ்சர் இருட்டுக்குள்ள எதையோ தொலாவிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் போக லைட்டை திருப்பி தம்புடோ அங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவங்கிட்ட போக நம்ம ஓப்பனிங்ல பாக்குறப்போ கோ பைலட்டும் பூட்டு போட்ட ஒரு பாக்ஸுக்காக தானே சண்டையே போட்டாங்க. அந்த பாக்ஸை தான் ஸ்ட்ரேஞ்சர் பார்த்துட்டு இருக்கான். ஆனா நடுவுல யாரோ பாக்ஸை ஓபன் பண்ணிட்டாங்க போல. பாக்ஸ் ஓபன் ஆகி அதுல போட்டிருந்த பூட்டு கழண்டு தனியா கிடக்குது. பட் பாக்ஸுக்குள்ள எதுவுமே இல்ல. இது இல்லாம அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல ரத்தமா இருக்கு. இது எப்பவோ அந்த ரத்தம் இல்ல, 2 நாளைக்கு முன்னால வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ இதை வச்சே ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வரா. ரிசர்ச்சுக்காக கிளம்பின ஆண்டனி, மைக்கேல், ஜான் மூணு பேரும் இந்த இடத்துல கீழே இருக்க பிளைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பிளைட்டுக்குள்ள அவங்க வரப்போ கீழே லாக் ஆயிருந்த ஒரு பாக்ஸ் அவங்க கண்ணுல பட்டிருக்கு. ஆண்டனி தான் கம்பியை வச்சு அந்த பூட்டை உடைச்சு பாக்ஸை திறக்க முயற்சி பண்ணிருக்கான். அப்பதான் அவன் உடைக்க யூஸ் பண்ண கம்பியே தவறுதலா அவனோட காலில் பட்டு காலில் காயமாகி இருக்கு. சோ இங்க இருக்கிறதெல்லாம் ஆண்டனியோட ரத்தம் தான். இதுக்கப்புறம் ஆண்டனி பள்ளத்துல இருந்து மேல ஏறப்போ இவன் கால்ல இருந்து வடிகிற ரத்தம் பனியில படிஞ்சிருக்கு. அந்த ரத்தத்தை தான் கீழே விழறப்ப நம்ம பார்த்தோம். சம்பவத்துல ஈடுபட்டது 3 பேரு, அதுல 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அதுவும் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படின்னா இவங்க திறந்த பாக்ஸ்ல ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருந்திருக்கு. அந்த பொருள் எனக்கு வேணும்ன்றதுக்காகத்தான் ரிசர்ச் டீம்ல அந்த 3வது ஆளான ஜான்
ஜான் மீதி 2 பேரான ஆண்டனியையும் மைக்கேலையும் போட்டு தள்ளியிருக்கான் இப்படின்னு ஹீரோயின் கரெக்டான ஒரு கெஸ்ஸிங்க போடுறா. ஆனா இது எல்லாத்தையும் முன்னால நின்னு கேட்டுட்டு இருந்த ஸ்ட்ரேஞ்சரோட மூஞ்சிலையோ எந்த ரியாக்ஷனுமே இல்ல. புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கான், புதுசா சில விஷயங்களை கேக்குறான், கொஞ்சமாச்சும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவன் காட்டணும்ல. அது எதுவுமே இல்லன்னதும், ஏண்டா நான் இவ்வளவு கதை சொல்றேன், நல்லா பல்ஸ் இல்லாத பாம்பு முட்டை மாதிரி எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்க, என்னடா அவன் பிரச்சனை ஹீரோயின் கேட்டா, அப்பதான் ஸ்ட்ரேஞ்சர் ஒரு குண்டை தூக்கி போடுறான். ஆக்சுவலா இவன் அண்டார்டிகா வந்ததுக்கு காரணமே 2 நாளைக்கு முன்னால அண்டார்டிகால ஏதோ ஒரு கேம்ப்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க கவர்மெண்டோட மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல இருக்க ஆர்ம்ஸ் டீலருக்கு கால் பண்ணி ஒரு பழைய ரஷ்யன் வண்டியில இருந்து சில டியூப்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதாகவும் அதை வித்து தரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்களாம். அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காகத்தான் இவன் வந்தே இருக்கான். வந்த இடத்துல ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ற கொலைக்கும் இவன் தேடி வந்த டியூபுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு இவனுக்கு தெரியல. அதனாலதான் அவன் இந்த கதையை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லல. சரி எல்லாம் ஓகே, நீ தேடி வந்த டியூப்ல அப்படி என்னதான் இருக்குன்னு ஹீரோயின் கேட்டா அதுக்குமே ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பதில் இல்ல. டியூப் இருந்தது ரஷ்யன் பிளேன்ல, அதுவும் இந்த பிளேன் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல விழுந்து புதைஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த டியூப்ல நியூக்ளியர் வெப்பன் சம்பந்தமான பொருள் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் சொல்லிட்டு இருக்கும் போதே மேல வெறித்தனமா அடிச்ச பனி புயல்னால பனி எல்லாம் சரிஞ்சு இவங்க ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துதானே பிளேனுக்குள்ளே வந்தாங்க. அந்த பள்ளத்துல பனி சரிஞ்சு இவங்க வெளியே போக முடியாத மாதிரி பனி மூடிக்குது. சூப்பர், இருக்கிற பிரச்சனை இல்ல, இது வேற ஒரு பிரச்சனையா? இப்ப இவங்க பனிக்கு அடியில இருக்காங்க, இங்க இருக்க ஆக்சிஜன் ரொம்ப நேரம்லாம் நிலைக்காது. இப்படியே இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு பனி ரூபத்துல பாலை ஊத்த வேண்டியதுதான். சோ எப்படா இங்க இருந்து தப்பிக்கலாம்னு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பைலட் தனியா உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கப்போ இவங்களுக்கு பக்கத்துல 1957 இறந்து போன ஒரு சோல்ஜரோட பாடி இருக்கு. அத பார்த்த பைலட்டோ, ஏன் ஹீரோயின் அந்த டைம்ல இவன் பிளைட்ல ஏறப்போ நம்ம சாவோன்னு நினைச்சு பார்த்திருப்பான், நினைச்சிருக்கவே மாட்டான்ல அப்படின்னு இவன் சொன்ன இந்த விஷயம் தான் ஹீரோயினுக்கு பக்காவான ஒரு லீடை எடுத்து கொடுக்குது. ஓ, அப்ப இந்த காரணத்தினாலதான் இறந்து போன ஆண்டனியோட பாடிக்கு பக்கத்துல சேஃப்டி ரோப் எதுவுமே இல்லையா அப்படின்னு பைலட் சொன்னதை கேட்டு ஹீரோயின் என்னமோ உளறா. பைலட்டுக்கு ஒரு அழவும் புரியல. ஏமா ஹீரோயின் நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல, ஏதேதோ சொல்றியம்மா, எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லன்னு பைலட் கேட்டதும், அடா அதான்டா இப்ப நீ சொன்னல இந்த சோல்ஜர் சாக போறோன்னு தெரிஞ்சா பிளைட்ல ஏறினான்னு, அதே மாதிரிதான் ஆண்டனி இந்த பிளைட்டுக்குள்ள வந்து அவனோட கால்ல அடிபட்டதும் இவனை காப்பாத்துறதுக்கு பிளைட் எடுத்துக்கிட்டு இங்க எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். வந்தவன் ஆண்டனிய பிளைட் ஏத்தி கூட்டிட்டு போறப்போ இவன் கிட்ட இருக்க டியூப் அவனுக்கு வேணும்னு நடு வானத்திலேயே பனிய வெட்டுற கோடாரியால ஆண்டனியோட நெஞ்சிலேயே வெட்டினவன் பிளைட்ல இருந்து ஆண்டனியை கீழே தள்ளி விட்டுருக்கான். அதனாலதான் ஆண்டனியோட பாடி குப்பரை பார்த்த மாதிரி தரையில விழுந்து அவனோட மூஞ்செல்லாம் செதஞ்சு போச்சு. பிளஸ் இப்படி கீழே விழுவோன்றது ஆண்டனிக்கு தெரியுமா, அதனாலதான் அவங்க கிட்ட சேஃப்டி ரோப்பும் இல்ல. ஆக மொத்தத்துல பிளைட்டை ஓடிட்டு வந்த ஏதோ ஒரு பைலட் தான் இவங்க கண்டுபிடிச்ச டியூபுக்காக ஆண்டனி மைக்கேல் இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இதே சமயம் ஸ்ட்ரேஞ்சர் இந்த பிளைட்டை மூடிட்டு இருக்க பனியில இருந்து வெளியே போறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிச்சிடுறாரு. எப்பவுமே எல்லா பிளேன்லயும் சப்போஸ் பிளேன் கடல்ல விழுந்துருச்சுன்னு வைங்களேன், பிளேனோட மேல் வழியா தப்பிக்கிறதுக்கு ஒரு எஸ்கேப் ரூட்டை கொடுத்திருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு அதோட பவர் சர்க்கியூட்டை ஷார்ட் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸா அதை வெடிக்க வச்சதுல 10 அடி பனியை தாண்டி பிச்சுக்கிட்டு அந்த டோர் பறக்குது. சோ இவங்க வெளியே போறதுக்கான வழி ஓபன் ஆயிடுது. அது வழியா வெளியே போன 3 பேரும் பனிக்கு ஏதமா இந்த பிளைட்லயே ரஷ்யன் வோட்கா ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை குடிச்சு குதூகலம் ஆகிட்டு பிளைட் எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட கேம்புக்கு வராங்க. வந்ததும் ஸ்ட்ரேஞ்சர் நடந்ததை பத்தி இவனோட ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவன் தனியா போயிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஆண்டனியே ஏதோ ஒரு பைலட் தான் கொலை பண்ணிருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டால. சோ கேம்புக்கு வந்ததும் முதல் வேலையா ஆண்டனியோட கொலை 2 நாளைக்கு முன்னால இந்த டேட்ல தான் நடந்திருக்கும்ன்றதையும் ஹீரோயின் கணிச்சு வச்சிருக்கா. சோ அந்த டேட்ல எந்தெந்த பைலட் பிளைட் எடுத்துட்டு போயிருக்கான்றத ஹீரோயின் கேம்போட டேட்டா பேஸ்ல போட்டு சர்ச் பண்ண அங்கேயும் ஒரு ட்விஸ்ட். கரெக்டா ஹீரோயின் எந்த டேட்டை போட்டு சர்ச் பண்றாளோ அந்த டேட்ல மட்டும் எந்த ரெக்கார்டுமே இல்ல, யாரோ அதை டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போன்னு பார்த்து கேம்ப காலி பண்ற வேலை வேற இருக்கிறதுனால பூரா பைலட்ஸும் பிளைட் எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்தமா நிக்க வச்சு விசாரிக்க முடியும். சரி அதுக்குள்ள நம்ம கையில அடிபட்டிருக்கே, அதாவது கில்லர்னு ஒருத்தவன் ஹீரோயினை கொலை பண்ண வரப்போ ஹீரோயின் கிளவுஸ் இல்லாம வெறும் கையாலேயே இரும்பு டோரை தொட்டு ஹீரோயினோட கையெல்லாம் டோர்ல ஒட்டிக்கிச்சுல்ல, அந்த இடம் காயமா இருக்கு. அதுக்கு மருந்து போடுவோமே டாக்டர் கிட்ட போனா நல்லா 400 வருஷம் நாக்கு பூச்சி மாதிரி இருக்க டாக்டர் வச்சாரு பாருங்க ஒரு ஆப்ப. ஹீரோயினுக்கு அடிபட்டதுல இருந்து அவ இன்னும் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ணல. சரியான ரத்த ஓட்டம் இல்லாம ஹீரோயினோட கையில 2 விரல் செத்தே போச்சு. வேற வழியே இல்ல, அந்த 2 விரலையும் வெட்டிதான் ஆகணும்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ஹீரோயினும் அழுத மேனிக்கு ஓகேன்னு சொல்ல, வெட்டும் பொழுது அவளுக்கு வலி தெரியக்கூடாது, அதே சமயம் 2 விரல் போதுன்னு அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாள்ல, அதை பத்தி அவன் நினைக்க கூடாதுன்னு டாக்டர் இவகிட்ட என்னென்னமோ பேசிக்கிட்டு விரலை கட் பண்ணிடுறாரு. விரல் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினால பழைய மாதிரி இருக்கவே முடியல. ரூம்ல கத்தரா கதறா, அங்க இருக்க பொருளெல்லாம் தள்ளிவிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா
மோசமா நடந்துக்கிறா. அப்ப அங்க வந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோயினுக்கு ஆறுதலா 4 வார்த்தையை பேச இந்த இடத்துல தாங்க பல நாளா ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்குல்ல, அந்த முழு பிளாஷ்பேக்கையும் ஸ்ட்ரேஞ்சர் கிட்டயும் நம்ம கிட்டயும் சொல்றா. நம்ம பார்த்த பிளாஷ்பேக் வரைக்கும் ஹீரோயினோட பார்ட்னர் ரூமை விட்டு போனதும் பாத்ரூமுக்கு போன ஹீரோயினை எப்படியோ ஹேண்ட்கஃப் அவுத்துட்டு வந்து அக்யூஸ்ட் அட்டாக் பண்ணான்ல, அங்கேயே ஹீரோயின் அவனை அடிச்சு மார்கால் வாங்கிட்டா. ஆனா பிளாஷ்பேக்ல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, எந்த பார்ட்னர் ஹீரோயினுக்கு உறுதுணையா இருந்து ஹீரோயினுக்கு எல்லாத்தையும் பண்ணணுமோ அந்த பார்ட்னர் தான் ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணவனே. இவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தது ஒரு ட்ரக் டீலரை. என்ன ரிலீஸ் பண்ணி விட்டான அவனுக்கு இவ்வளவு காசு தரேன்னு அவன் பார்ட்னர் கிட்ட சொன்னதுனால பார்ட்னர் தான் அவனோட ஹேண்ட்கஃபா அவுத்து விட்டுருக்கான். அதோட இப்ப ஹீரோயின் அக்யூஸ்ட் அடிச்சு படுக்க போட்டு வெளியே வரப்போ பார்ட்னர் ஹீரோயினுக்கு கண்ணு முன்னாலேயே வாக்கி டாக்கில இவனோட டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்றான், சார் இந்த அக்யூஸ்ட் எப்படியோ எங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் சார், போற போக்குல ஹீரோயினை வேற கொலை பண்ணிட்டான், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. அட மஸ்கட் மண்டவோடு எதிரில குத்துக்கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கேன், என்ன போய் செத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, என்னடா இதெல்லாம்னு ஹீரோயின் ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கா. அந்த பக்கம் பார்ட்னரோ இவன் டிபார்ட்மெண்ட்ல சொன்னதை உண்மையாக்கணும்ல, சோ இவன் ஹீரோயினை போட்டுதல்ல கன் எடுக்க போறதுக்குள்ளேயே உனக்கு இதுக்கு மேல மரியாதை இல்லடான்னு சுதாரிச்ச ஹீரோயின் இவ கையில இருக்க கண்ணால பார்ட்னரை ஷூட் பண்ணிட்டா. சோ பிளாஷ்பேக்ல ஹீரோயின் ஷூட் பண்ணி பில்டிங் கண்ணாடி உடைச்சிட்டு கீழே விழுந்தது பார்ட்னர் தான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அந்த ஊர்ல இருக்க விருப்பமே இல்ல, எல்லாத்தையும் விட்டு தள்ளி இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அண்டார்டிகாவுக்கு போஸ்டிங் கேட்டே வந்திருக்கா. 2 வருஷம் இங்க கொலைன்னு எந்த பிரச்சனையும் இல்லல்ல, நடந்த எல்லாத்தையும் ஹீரோயின் மறந்துட்டா. மறுபடியும் இங்க நடக்கிற கொலை ஹீரோயினோட பாஸ்ட் வாழ்க்கையை ஞாபகப்படுத்துது. இத ஹீரோயின் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ஃபீலிங்ஸா சொல்லிட்டு இருக்கும் போதே ஆண்டனியோட ரிசர்ச் டீம்ல இருக்க அந்த 3வது ஆளான ஜான் மட்டும் இன்னும் உயிரோட தானே வெளியே சுத்திட்டு இருக்கான். அவனை இந்த கேம்ப்ல பார்த்ததா ஹீரோயினுக்கு வாக்கி டாக்கில தகவல் சொல்றாங்க. இத ஸ்ட்ரேஞ்சரும் பக்கத்திலே நின்னு கேட்டுட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் ஸ்ட்ரேஞ்சர் அனுப்பிட்டு இவளோட ஆபீஸ் ரூமுக்கு வந்தா அங்கதான் ஹீரோயின் தேடிட்டு இருக்க ஜான் கையில கத்தியோட நின்னுட்டு இருக்கான். ஜியோட மூஞ்ச பாக்குறப்பவே தெரியுது ஜி எதையோ நினைச்சு ரொம்ப மிரண்டு போயிருக்காருன்னு. சோ ஹீரோயின் ரொம்ப கூலா, டேய் ஜான் தப்பாலாம் எதுவும் யோசிக்காத, நீங்க பிளைட்டுக்கு போனது அங்க நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும், சோ பொறுமையா என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேட்கவே ஜானும் அழுதுகிட்டே, நாங்க 3 பேரும் விண்கல்ல தேடி போன இடத்துல பழைய ரஷ்யன் பிளைட்டை கண்டுபிடிச்சோங்க, அங்க பூட்டு போட்ட ஒரு பாக்ஸும் இருந்தது, எதுக்குதான் அந்த சனியம் பூச்ச பாக்ஸை நாங்க ஓபன் பண்ணோனே தெரியல, அதுக்கப்புறம் தாங்க இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஆண்டனி தான் ஒரு கம்பி எடுத்து பாக்ஸோட பூட்டை உடைக்க ட்ரை பண்ணான். அப்ப கம்பி மிஸ் ஆகி அவனோட கால்ல பட்டு கால்ல ரத்தம் தொரன்னு ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் ரத்தத்தை நிறுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா முடியல. சரின்னு இவனை காப்பாத்துறதுக்காக வாக்கி டாக்கில என்ன ஃப்ரீக்வன்சி கிடைச்சதோ அந்த ஃப்ரீக்வன்சில கான்டாக்ட் பண்ணி எங்களை காப்பாத்துங்கன்னு ஹெல்ப் கேட்டோம். வந்தா பாருங்க ஒருத்தன் பிளைட் எடுத்துக்கிட்டு, அப்பவே அவனோட மூஞ்ச பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் போகவே மாட்டேன்னு ஆண்டனி சொன்னான். நாங்க தான் ஆண்டனியை வற்புறுத்தி அந்த பாக்ஸ்ல இருந்து நாங்க எடுத்த டியூபையும் ஆண்டனி கிட்ட கொடுத்து அனுப்பி நீ கேம்புக்கு போனதுக்கு அப்புறம் எங்களை கான்டாக்ட் பண்ணுன்னு சொன்னோம். அவ்வளவுதாங்க. அதோட போன ஆண்டனிய ஆளையே காணோம். ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்ற பயத்துல அன்னையில இருந்து நானும் மைக்கிளும் தலைமறைவா சுத்திட்டு இருந்தோம் இப்படின்னு ஜான் ஒரு கதையை சொல்ல, சரிடா உங்களை காப்பாத்த வந்து அந்த பைலட் யாரு அத மட்டும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்ட அடுத்த செகண்ட் டாக்டர் ஹீரோயினுக்கு மாத்திரை கொடுக்கறதுக்கு ஹீரோயின் இருக்க ரூம் டோரை திறந்துட்டு உள்ள வராரு. யாரோ வராங்கன்ற பயத்துல ஜான் உழுந்து அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடுறான். டே பித்துக்குலி நில்றா, நீங்க இருக்கிறதாண்டா உனக்கு சேஃப், வெளியே போனா உனக்கு தாண்டா டேஞ்சரு அப்படின்னு ஹீரோயினும் கத்திக்கிட்டே ஜானுக்கு பின்னால ஓடி அவனை பிடிக்கிறதுக்குள்ளேயே கேம்ப்ல இருந்து வெளியே வந்த ஜான அப்ப மைக்கில கொலை பண்ணிட்டு ஹீரோயினையும் கொலை பண்ண வந்தான் இல்லையா அவருக்கு இல்ல, ஆவா மடக்கி போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஹீரோயின் அந்த கில்லரை மடக்கி பிடிச்சிடுறா. இது வரைக்கும் நம்ம கூடவே சுத்திட்டு இருந்த ஸ்ட்ரேஞ்சர் மேபி கொலைகாரனா இருப்பானோன்னு ஹீரோயினுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா ஹீரோயின் இப்ப கில்லரை மடக்கினதுக்கு அப்புறம் ஸ்ட்ரேஞ்சரும் அங்க வந்து நிக்கிறான். சோ ஸ்ட்ரேஞ்சர் கொலைகாரன் இல்ல, அப்ப வேற யார் தாண்டா கொலைகாரன்னு புடிச்சவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்ச ஹீரோயின் அவனோட முகத்தை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோயின் இன்ட்ரோ பண்றப்போ ஒரு பைலட் ஹீரோயின் கிட்ட வந்து சும்மா ஹீரோயினை கலாச்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அவன் தாங்க ஆண்டனி மைக்கேல் இப்ப ஜான்னு 3 பேரையும் கொலை பண்ண பைலட். இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவன் தான் பிளைட் எடுத்துக்கிட்டு போயிருக்கான். ஆண்டனி பிளைட்ல ஏத்தி கூட்டிட்டு வரப்போ ஆண்டனி கிட்ட இருந்த டியூப்ல இருக்க மேட்டரை பார்த்தவன் அது நமக்கு வேணும்னு நடு வானத்திலேயே ஆண்டனிய கோடாரியால குத்தி கொலை பண்ணிட்டு பிளைட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான். அடுத்து மீதி இருக்க மைக்கேல் ஜான் இவங்க மூலியமா மேட்டர் வெளியே போயிடக்கூடாது இல்லையா, அதனாலதான் அவங்களையும் போட்டு தள்ளி இருக்கான். இன்னமும் அந்த டியூப் இவங்கிட்ட தான் இருக்கு. எங்கடா டியூப்னு கேட்டா இவர் பதில் சொல்லாம கொஞ்சம் நக்கலா நடந்துக்கிறாரு. உற்றுவாளா ஹீரோயின் நல்லா பல்லி நக்குன ஜெல்லி முட்டாய் மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு, தக்காளி ஒன்னால தானே என் விரல் 2 போச்சு, இப்ப உண்மையை கேட்டா நீ சொல்ல மாட்டேன்னு வேற நக்கல் பண்றியோ, எனக்கு போன மாதிரி உனக்கும் 2 விரல் போனாதான் அறிவு வரும், தோ வர இரு அப்படின்னு ஹீரோயின் கட்டிங் பிளேயர் எடுத்து அவன் கைய கட் பண்ண போறப்போ ஏமா 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 இருமா, நீ என்ன பொசுக்குன்னு இப்படி முடிவு எடுக்கிற, உனக்கு தேவை டியூப் தானே, அந்த இடத்துல தான் வச்சிருக்கேன், வேணும்னா போய் எடுத்துக்கோ அப்படின்னு இவன் உண்மையை சொல்லிடுறான். இதே டைம் கேம்ப காலி பண்ணிட்டு எல்லாரும் கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. ஆனா ஹீரோயினால அந்த டியூபை கண்டுபிடிக்காம போக முடியாதுல்ல. சோ கேம்ப் ஹெட் கிட்ட எனக்கு 15 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் டியூபை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன்னு இவ ஒரு பக்கம் ஸ்ட்ரேஞ்சர் ஒரு பக்கம்னு
ரெண்டு பேரும் அந்த டியூப தேடிட்டு இருக்காங்க. இந்த நாதாரி உண்மையா சொல்லிச்சா பொய் சொல்லிச்சா மறுபடியும் அவங்கிட்டே போய் கேட்டலாம்னு ஹீரோயின் பைலட்டை லாக் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட். லாக் பண்ணி வச்சிருந்த பைலட்டை காணோம். ஆடா டேய் மாக்கா மிஸ் ஆயிட்டான்டா, எங்கடா அவன் ஹீரோயின் தேடி போறப்போ அங்க ஹீரோயினை அடிக்கடி பிளைட்ல ஒரு பைலட் கூட்டிட்டு போவான்ல, அவன் வேற கத்தி குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்துல படுத்து கிடக்குறான். ரூம்ல இருந்து தப்பிச்ச கில்லர் வர வழியில இவனை குத்திட்டான் போல. ஹீரோயின் இருக்க இதே இடத்துக்கு ஸ்ட்ரேஞ்சரும் வந்துடுறாரு. பைலட்டை காப்பாத்த வேற வழி இல்லாம பிளைட் ஏறி கிளம்ப ரெடியா இருந்த டாக்டரையும் ஹீரோயின் வர வச்சிடறா. ஹீரோயினோட கும்பல் கிளம்ப முடிவே எடுத்துருச்சு. அவங்க கிளம்பிட்டாங்கன்னா அடுத்த 6 மாசம் ஹீரோயின் பணியில மாட்டிக்கிட்டு இங்கே தான் இருந்தாகணும். சோ கிளம்பி வாமான்னு அவங்க கூப்பிட்டாலும் கில்லர்னு புடிச்சு வச்சிருந்த ஆள் காணாம போயிட்டான். அவங்கிட்ட இருந்த டியூபையும் இன்னும் மீக்கல. இங்க வேற ஒருத்தவன் சாக கிடக்குறான். இது எல்லாத்தையும் தாண்டி ஹீரோயினால எப்படி போக முடியும்? சோ எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு ஹீரோயின் இவளோட கும்பலை அனுப்பிடுறா. அப்புறம் அடிப்பட்ட இந்த பைலட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இவனை இந்த ரூம்ல இருந்து வேற ரூமுக்கு தூக்கிட்டு போறப்பதான் ஹீரோயின் கண்ணுல ஒரு மேட்டர் தென்படுது. இந்த ரூம்ல இருக்க செவுத்துல தான் இந்த கேம்ப்ல இருக்க எல்லா பிளைட்ஸோட சாவியும் தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி லைனா தொங்கிட்டு இருந்த சாவி கொத்துல ஒரு பிளைட்டோட சாவி மட்டும் மிஸ் ஆகுது. அப்படின்னா ரூம்ல இருந்து தப்பிச்ச கில்லர் அந்த ஒரு பிளைட் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து எஸ் ஆக போறான்னு தானே அர்த்தம். உசாரான ஹீரோயின் டாக்டரை பைலட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு இவ ஸ்ட்ரேஞ்சரோட கில்லரை பிடிக்கிறதுக்கு வெளியே வரா. இதுக்கு முன்னால ஹீரோயினுக்கும் கில்லருக்கும் சண்டை நடக்கிறப்போ வெளியே எந்த அளவுக்கு பனி பொழிஞ்சதோ அதை விட இப்ப டபுள் ட்ரிபிள் மடங்கு பனி பொழிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல கயிறை புடிச்சுக்கிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் ஸ்ட்ரேஞ்சர் ஒரு பக்கம்னு மாறி மாறி கில்லர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டையோட ஒரு கட்டத்துல கில்லர் ஸ்ட்ரேஞ்சரை கொலை பண்ற மாதிரி போயிடுறான். இத கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்த ஹீரோயின் அடிக்கிற பனி புயலையே யூஸ் பண்ணி அந்த காத்துல இவ இருக்க இடத்துல இருந்து கில்லர் இருக்க இடத்துக்கு பறந்து போனவ கில்லர் கையில கட்டிட்டு இருக்க சேஃப்டி ரோப்பை கட் பண்ணிட்டு அவன் இடுப்புல வச்சிருக்க டியூப் இருக்க பேக்கையும் புடுங்கி எடுத்துறா. சேஃப்டி ரோப்பை கட் பண்ணதுக்கு அப்புறம் அடிக்கிற பனி புயல்ல எப்படி கில்லரால சர்வை பண்ண முடியும்? சோ அந்த பார்சல்ல வந்த பைத்தியம் காத்தோட காத்தா கலந்து காரஞ்சு போயிடுது. இதோட ஹீரோயின் ஸ்ட்ரேஞ்சர் இவங்க கயிறை பிடிச்சுக்கிட்டு பில்டிங் குள்ள வந்துடுறாங்க. நல்ல வேலை கில்லர் போறதுக்கு முன்னால அவங்கிட்ட இருந்து டியூப் இருக்க பேக்க ஹீரோயின் கட் பண்ணி எடுத்துட்டாலே இதோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஹீரோயின் அந்த டியூபை திறந்து பார்த்தா அதுல இவங்களுக்கு ஒரு பெத்த ஏமாற்றம். டியூப்ல இவங்க நினைச்ச மாதிரி பெருசா எந்த பொருளும் இல்ல, சில்லறத்தனமா சாக்லேட்ஸா இருக்கு. 100க்கு 110% நல்லா தெரியும். வெறும் சாக்லேட்டுக்காகலாம் இங்க இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்க போறது இல்ல. அப்புறம் அடிக்கிற பனி புயல்லையும் உயிரை கையில புடிச்சிட்டு தப்பிக்க நினைச்ச கில்லர் சாக்லேட்டுக்காகவா இவ்வளவு திறம் பண்ணிருப்பான்? இருக்காதுல்ல. சோ நடுவுல கில்லருக்கே தெரியாம டியூப்ல இருந்த மேட்டர் மாத்தி சாக்லேட்டை வச்சிருக்காங்க. சோ மேபி அவங்க கில்லரோட பார்ட்னரா கூட இருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இந்த கேம்ப்ல இருந்த எல்லாரும் பிளைட் ஏறி கிளம்பினாங்க. அதுலயே கில்லரோட பார்ட்னர் டியூப்ல இருக்க விஷயத்தோட எஸ் ஆயிருந்தா. சோ ஹீரோயின் கேம்ப் ஹெட்டுக்கு கால் பண்ணி பிளைட்ல இருக்க எல்லாரையும் செக் பண்ண சொல்றா. அவங்கள்ட்ட சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடைக்கல. பிளைட்ல டவுட் ஆகுற மாதிரி எந்த பொருளும் இல்லனா அவங்க டியூப்ல இருந்து எடுத்த பொருளை இங்கேயே தான் வச்சுட்டு போயிருக்கணும். ஆக நீங்க எந்தெந்த பொருள் எல்லாம் எடுக்காம போனீங்க அந்த லிஸ்ட் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்களேன் அப்படின்னு ஹீரோயின் ஹெட் கிட்ட கேட்டு கொஞ்ச நேரத்துல ஃபேக்ஸ் மிஷின்ல அந்த ரிசல்ட் வந்ததும் ஹீரோயின் டாக்குமெண்ட் எடுத்து செக் பண்றா. கில்லரால கொலை பண்ணப்பட்டாங்கல்ல 3 பேரு, ஆண்டனி, மைக்கேல், ஜான், இவங்களோட டெட் பாடிஸ் மட்டும் தான் எடுக்காம இங்கேயே வச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்து மார்ச்சரியில இருக்க டெட் பாடிஸ் கிட்ட தனியா போன ஹீரோயின் 3 டெட் பாடியில ஆண்டனியோட பாடியை பாக்குறப்பதான் ஒரு மரண ட்விஸ்ட். இதுக்கு முன்னால ஆண்டனியோட பாடியில நெஞ்சில கோடாரியால குத்தி இருந்தாங்கல்ல, அங்க இந்த தையலும் போடல. டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்றப்போ அந்த இடத்துல தையல் போட்டிருக்காரு போல. ஹீரோயின் அந்த தையலை பாத்துக்கிட்டு பாடியை அவங்க எடுத்துட்டு வரும்போதே கால்ல அடிப்பட்ட இடத்துல தையல் போட்டிருந்தாங்கல்ல, அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. இது இல்லாம டாக்டர் ஹீரோயினோட 2 விரலையும் வெட்டி அங்கேயுமே அவரோட ஸ்டைல்ல தையல் போட்டிருப்பாரு. ஹீரோயின் கையில இருக்க கட்டை பிரிச்சு அந்த தையலை பாக்குறா. அதுவுமே பாடியில எந்த ஸ்டைல்ல தையல் இருக்கோ அதே மாதிரி இருக்கு. குழம்பி போன ஹீரோயின் ஆண்டனியோட நெஞ்சில போட்டிருக்க தையலை ஓபன் பண்ணி கைய பாடிக்குள்ள விடுறா. உள்ள இருந்து இவளுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் கிடைக்குது. கவர் மொத்தமும் சரியான ஷேப்ல கட் பண்ணாத ரா டைமண்ட்ஸா இருக்கு. இதுதாங்க ரஷ்யன் பிளேன்ல இருக்க டியூப்ல இருந்து எடுத்த மேட்ரு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு இருக்கும் போதே டாக்டர் இங்க வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் உண்மையெல்லாம் வெளியே வருது. நல்லா ஒயிட் வாஷ் பண்ண 9 ரூபா நோட்டு மாதிரியே இருக்காரு பாருங்க டாக்டர். இவர் தாங்க கில்லரோட பார்ட்னர். அதாவது ரஷ்யன் பிளைட்டுக்குள்ள போன 3 சயின்டிஸ்டும் ஆண்டனிக்கு அடிபட்டதும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாராவது வாங்கன்னு கூப்பிட்டாங்கல்ல, அப்ப கில்லரும் டாக்டரும் தான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அடிபட்ட ஆண்டனியை பிளைட்ல ஏத்திக்கிட்டு போற வழியிலேயே காயம்பட்ட இடத்துல டாக்டர் தையல் போட்டிருக்காரு. இதே டைமிங்ல தான் ஆண்டனி கிட்ட இருக்க டியூப்ல டைமண்ட் இருக்கிறத டாக்டர் கில்லர் 2 பேரும் பார்த்திருக்காங்க. 2 பேருக்குமே அந்த டைமண்ட் மேல ஆசை வந்திருக்கு. ஆனா டாக்டர் யாரையும் கொலை பண்ணியோ இல்ல காயப்படுத்தியோ அந்த டைமண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கல. டாக்டர் கூடவே இருந்த கில்லர் தான் மொல்ல மாதிரித்தனமா யோசிச்சு பிளைட்ல இருந்த ஆண்டனியை கொடாரியாலேயே குத்திட்டு பிளைட்ல இருந்து அவனை கீழே தள்ளி விட்டுருக்கான். அடுத்து இந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுன்னு மீதி 2 பேரையும் டாக்டர் சொல்ல கேட்காம அவன் தான் கொலையும் பண்ணிருக்கான். டாக்டரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம 35 வருஷமா எங்கெங்கயோ டாக்டரா சர்வீஸ் பண்ணிட்டோம். ஆனா நமக்கு சரியான சன்மானம் கிடைக்கவே இல்லையே. சோ இந்த டைமண்ட சன்மானமா எடுத்துக்கலாம்னு நினைச்சிருக்காரு. மிச்சபடி இவர் வேற எந்த தப்பும் பண்ணல. கடைசியா ரூம்ல இருந்த கில்லரை காப்பாத்தி டைமண்டுக்கு பதில்
ஃபேக்கா அவங்கிட்ட சாக்லேட்டை கொடுத்து அனுப்புனதும் டாக்டர் தான். மென்டல் பணியில மாட்டி எங்கேயாவது சாவட்டோம்னு இவர் பண்ணிருக்காரு. இவ்வளவு பண்ணியும் இப்ப ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டாரா? பழக்க வழக்கெல்லாம் பஞ்சாயத்தோட இருக்கட்டும்ன்ற மாதிரி. என்னதான் ஹீரோயினும் டாக்டரும் நண்பர்களாகவே இருந்தாலும் கண்டிப்பா டாக்டர் பண்ண தப்புக்காக ஹீரோயின் டாக்டரை அரெஸ்ட் பண்ணுவா. அது டாக்டருக்குமே நல்லா தெரியும். சோ டாக்டர் ஹீரோயின் கிட்ட கையில அடிபட்டிருக்குல்ல, கையை நல்லா பாத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட டோர் கிட்ட போனவரு, வெளிய பனி செம்மையா பெய்யுது இல்ல, நான் ஒரே ஒரு தடவை வெளியே போயிட்டு அந்த கண்கொள்ளா காட்சியை மட்டும் பாத்துட்டு வந்துடவா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினும் சரின்னு தலையாட்ட கதவை திறந்துட்டு வெளியே போன டாக்டர் பனியோட பனியா சேர்ந்து பஸ்பமாயிடுறாரு. இங்க சீனை கட் பண்ணிட்டு 6 மாசம் கழிச்சு வந்தா ஹீரோயின், ஸ்ட்ரேஞ்சர், டாக்டரால குணமாக்கப்பட்ட பைலட்னு 3 பேரும் இந்த பில்டிங்லயே வாழ்க்கையே கழிக்கிறாங்க. அதோட ஹீரோயின் இவளோட வேலையை ரிசைன் பண்ணிடலாம்னு முடிவெடுத்திருந்தால, எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வேலை நமக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சதை அனாமத்தா விருடு போறதெல்லாம் அனாவசியமான விஷயம். சோ கிடைச்சதை பிடிச்ச மாதிரி பண்ணுவோம்னு மறுபடியும் ஹீரோயின் போலீஸ் வேலையிலேயே கண்டினியூ பண்ண முடிவெடுக்க அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.